அந்த ஆட்சியில மயங்கி எல்லாம் மக்கள் வாக்கு செலுத்தல. ஆன்டி இன்கம்பன்சி ஸ்டேட் ஒவ்வொரு தடவையும் 5 ஆண்டு காலத்துக்கு பிறகு கட்சி பக்கம் ஏன் வர்றது இல்ல அப்படிங்கறத கேள்வி. நீங்க காசு கொடுக்கறத நிப்பாட்டுங்க, இலவசம் கொடுக்கறத நிப்பாட்டுங்க, அவசியம் எங்களுக்கு வாக்கு வரும். காணொலியை நீங்க பாத்திருப்பீங்க. இந்த காணொலியும் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு நகரத்தில் நடைபெற்ற நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியின் சார்பாக நடைபெற்ற அந்த அரசியல் பயண நிகழ்ச்சியில நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் இலவச திட்டங்களால நீங்க வாக்குகள் பெறறீங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இலவச திட்டங்கள் என்பது மக்கள் நலத்திட்டங்கள். இந்த அடிப்படை அறிவே இல்லாம இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ள தாரிக் அவர்கள் பேசுகிறார்கள். நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாருமே, தலைவர்லேருந்து எல்லாருமே தான் இது மாதிரியான குற்றச்சாட்டை முன்வைக்கப்படுகிறார்கள். அப்போ இவங்களுக்கு சில கேள்விகள் நான் இங்கே கேட்கணும்னு விரும்புகிறேன். என்னன்னா, 1921 பெண்களுக்கு முதல்ல தேர்தலில் வாக்களிக்கின்ற இலவச ஒரு உரிமையையும் வழங்கினாங்க. யாரு? திமுகவின் முன்னோடியா இருக்கின்ற நீதி கட்சி. 1947 சுதந்திரத்துக்கு பிறகுதான் வாக்களிக்கின்ற உரிமை எல்லாருக்கும் வந்தது. ஆனால் அதுக்கு முன்னாடியே பெண்கள் முதல்ல உலகத்திலேயே பெண்கள் வாக்களிக்கின்ற உரிமை வழங்கினாங்க. அதுவும் ஒரு இலவச திட்டம் தான். அதை வானான்றாங்களா? இப்போ கேள்வி எழுதா இல்லையா? பார்ப்பன அல்லாத மக்களுக்கு இடஒதுக்கீடு, கல்வி வேலை வாய்ப்புல இடஒதுக்கீடு வேண்டும் என்று ஒரு உரிமை, இடஒதுக்கீடு என்ற மேல ஒரு உரிமை, இலவச திட்டம் தான் அதுவும். அந்த இடஒதுக்கீடு உரிமையை இவங்க வேணான்றாங்களா? கேள்வி எழுதா இல்லையா? அதுக்கப்புறம் பெண்கள் கல்வி கூடங்கள்ல 30% பெண்கள் கட்டாயமாக சேர்க்க வேண்டும் என்று தலைவர் கலைஞர் திமுக ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டது. அதையும் வேணான்றாங்களா? அதுவும் ஒரு இலவச திட்டம் தான். அதே மாதிரி வேலை வாய்ப்புல 33% பெண்கள் இருக்க வேண்டும் தலைவர் கலைஞர் ஒரு சட்டத்தை நிறைவேற்றினார். அதுவும் வேணான்றாங்களா? அரசு ஆரம்ப பள்ளிக்கூடத்துல பெண்கள் தான் ஆசிரியரா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை நிறைவேற்றினார். அதுவும் பெண்களுக்கான ஒரு உரிமை வழங்குகிற ஒரு இலவச திட்டம் தான். அதுவும் வேணான்றாரா? இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லட்டுமா? உள்ளாட்சி அமைப்புல அன்னைக்கு தலைவர் கலைஞர் 33% சொன்னாரு. இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சியில 50% உயர்த்தி அதை நடைமுறைப்படுத்தி சாத்தியப்படுத்தியுள்ளார் திராவிட மாடல் ஆட்சியில. அப்போ உள்ளாட்சி அமைப்புல பெண்கள் பங்கு இருக்கின்ற உரிமை என்கின்ற அந்த இடஒதுக்கீடு இலவச திட்டத்தை வேணான்றாங்களா? கேள்வி எழுதா இல்லையா? இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்றேன். 1929 தந்தை பெரியார் அவர்கள் பெண்களுக்கு சொத்தில் சமபங்கு உரிமை வழங்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றினார், சொன்னார். ஆனா 1989 பெண்களுக்கு சொத்தில் சமபங்கு உரிமை வழங்க வேண்டும் என்று முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் சட்டமன்றத்தில் இந்தியாவிலேயே முதலாக ஒரு சட்டத்தை நிறைவேற்றினார். அதுவும் உரிமை என்கின்ற முறையில் ஒரு இலவச திட்டம் தான். இது வேணான்றாங்களா? இப்படி இலவச திட்டங்கள் மூலமாக, உரிமை வழங்குகிற திட்டங்கள் மூலமாக, மக்கள் நல திட்டங்கள் மூலமாக கீழ்நிலையில இருக்கின்ற தாழ்ந்து கிடக்கின்ற மக்களை கையை பிடிச்சி தூக்கி மேலே நிற்க வைக்கிறதுக்கு பிறகுதான் இலவச திட்டங்கள், உரிமை தொகை, மக்கள் நலத்திட்டங்கள்னு சொல்றாங்க. இந்த அடிப்படை அரசியல் அறிவே இல்லாம நாம் தமிழர் கட்சியை சார்ந்த இந்த தாரிக்காவும் நாம் தமிழர் கட்சியாகவும் தொடர்ச்சியாக திமுக மீது இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து குற்றம் சாட்டி கொண்டுதான் இருக்கிறார்கள். இவங்க வெறும் கேள்விதான் எழுப்புறாங்களே தவிர இலவச திட்டத்துக்கு மாற்றாக நாங்கள் செய்வோம், இலவச திட்டத்துக்கு மாற்றாக இது செய்வோம் என்று ஏதாவது ஒரு புதிதாக ஒரு மாற்று வழி, ஏதாவது ஒரு தீர்வு சொல்றாங்களான்னு கேட்டா இல்லை. இப்படி கேள்வி எழுப்புவதனால மட்டுமே இளைஞர்களை தொடர்ச்சியாக மடைமாற்றுகின்ற செய்கின்ற ஒரு வேலையை நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் இந்த ராணிப்பேட்டையில் நடந்த அந்த நிகழ்ச்சியில் கூட வேட்பாளர் நிறுத்தப்பட்டு இருக்கின்ற நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் தாரிக்காவும் இப்படி பேசுகிறார் என்று சொன்னால், இப்படி மக்கள் விரோத மக்கள் நலத்திட்டங்களை எல்லாம் கேள்விக்குள்ளாக்குகிற, அதெல்லாம் அவங்க செய்யக்கூடாதுன்னு சொல்ற ஒரு சித்தாந்தம் தான் பாஜகவினுடைய ஆரிய சித்தாந்தம். அதனால நான் இங்கே சொல்ல வருகிற செய்தி, நாம் தமிழர் கட்சியும் பிஜேபியும் ஒன்று, இது அறியாத வாயில மண்ணு. நன்றி, வணக்கம்.